வணக்கம். என் பேர் ஆரோக்கியம். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கொம்புத்துறையில் நெய்தல் பகுதியில் வசித்து வருகிறேன். மீனவர்களுக்கு மானிய மண்ணெண்ணை ஒரு மாதத்திற்கு 300 லிட்டரு தந்துட்டு இருக்காங்க. கொம்புத்துறை பகுதியில் வாழும் மீனவர்களுக்கு மண்ணெண்ணை கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படுது. ஏன்னா கொம்புத்துறை மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில போய் மீன் பிடிப்பாங்க. இது அரசு தரப்புலையும் கொஞ்சம் ரெக்கார்ட் இருக்கு. ஆழ்கடல் பகுதியில போய் மீன் பிடிக்கிற ஒரு மாதத்திற்கு 300 லிட்டர் தராங்க. ஒரு சில நேரங்கள்ல 250 லிட்டர் தராங்க. 300 லிட்டர் பத்தாது. அப்படி இருக்கும்போது 250 இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அரசு இந்த இதுல தலையிட்டு மண்ணெண்ணெயை எங்களுக்கு 400 லிட்டரா தந்தா எங்களுக்கு மீனவர்களுக்கு ஒரு பெரும் உதவியா இருக்கும். மீனவர்களுக்கு வாக்கி டாக்கி அரசு தரப்புல கொடுத்தாங்க. ஆனா அந்த வாக்கி டாக்கி சீக்கிரத்துல பழுதாயிட்டு, ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துல பழுதாயிட்டு, மற்றவர்கள் ஒரு மாசத்துல பழுதாயிட்டு. இப்ப நாங்க கடலுக்கு போகும்போது இப்ப கொம்புத்துறையில் உள்ள மீனவர்கள் அநேக பேர் வாக்கி டாக்கி இல்லாம தான் நாங்க தொழிலுக்கு போக வேண்டியதா இருக்கு. வாக்கி டாக்கி இல்லாம நாங்க தொழிலுக்கு போகும்போது இயற்கை சீற்றம், புயல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதுன்னா வாக்கி டாக்கி இருந்துச்சுன்னா மற்ற மீனவர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்களை உதவிக்கு நாங்க அழைப்போம். வாக்கி டாக்கி இல்லாதனால மீனவர்களுக்கு பாதுகாப்பு மிகவும் குறைவா இருக்கு. எனவே ஒரு நல்ல குவாலிட்டியான வாக்கி டாக்கி மீனவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா மிகவும் பெரும் உதவியா இருக்கும். லைஃப் ஜாக்கெட் கடலுக்கு தொழில் பார்க்கும்போது ஒவ்வொரு சீசன் டைமும் இருக்கும். தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மீன்கள் அந்த நேரம் தொழில் சரியில்லை அப்படின்னா ஒரு நாள் கடல்ல தங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். இரவு ஃபுல்லா கண் விழித்து தொழில் பார்ப்போம். அப்புறம் டயர்டா இருக்கும். அந்த டைம் நாங்க தொழில் பார்த்து வந்துகிட்டு இருக்கும்போது சில நேரங்கள்ல தவறி கடல்ல விழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். லைஃப் ஜாக்கெட் இருந்துச்சுன்னா கடல்ல தவறி விழும்போது மூழ்கி போகாம எங்களுடைய உயிரை காப்பாற்றும். எனவே தரமான லைஃப் ஜாக்கெட் இது அரசு மானிய வேலையில லைஃப் ஜாக்கெட் கொடுத்தா இந்த மீனவர்களுக்கு உயிருக்கு மிகவும் பாதுகாப்பாக ஒன்றா இருக்கும். எங்களை மாதிரிதான் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு தொழிலுக்கு செல்றாங்க. அவர்கள் தொழில் பார்க்கும்போது உரிய பாதுகாப்பு இருக்கான்னு பார்த்தா இல்லை. எல்லாம் சரியா அவங்களுக்கு தெரியாம எல்லாம் தாண்டி மீன் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இந்திய கப்பல் படை அதை சரியான அந்த எல்லையை வகுத்து அந்த மீனவர்கள் எச்சரிக்கை செய்து திருப்பி அனுப்புனா, வேற பகுதியில் மீன் பிடிக்க திருப்பி அனுப்புனா அந்த மீனவர்களுக்கு ஒரு நல்லதா ஒன்றாக இருக்கும். சரியான அந்த எல்லை பகுதி எதுவும் தெரியாம தாண்டி போய் மீன் பிடிக்கிறாங்க. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு சிறையில அடைக்கப்படுறாங்க. இதனால் அந்த மீனவர்களை நம்பி வாழும் குடும்பங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதிகமான மீனவர்களை சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. விடுதலை பண்ணும்போது 5 பேரை மட்டும்தான் விடுதலை பண்றாங்க. அதிகமான மீனவர்கள் இன்னும் சிறைவாசம் தான் இருக்காங்க. அவர்களை நம்பி வாழும் குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. எனவே தமிழக அரசு இந்த விஷயங்கள்ல இந்த தலையிட்டு சுமூகமான நடவடிக்கை எடுத்து அந்த இலங்கை அரசிடம் தொடர்பு கொண்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது இது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இந்த நெய்தல் படை அமைச்சா மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒன்றா இருக்கும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆட்சிக்கு வந்தா இந்த நெய்தல் படையை அமைச்சு தரான்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சிறப்பான திட்டம். இது அமைச்சா மீனவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒன்றா இருக்கும். கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் இந்த நெய்தல் படைய அமைச்சு மீனவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு திட்டமா செயல்படுத்திட்டு வராரு. மீனவர்கள் வச்சு இந்த நெய்தல் படையை அமைச்சு அவர்களுக்கு பாதுகாப்பா ஒரு திட்டமா அமைச்சு கொடுத்திருக்காரு. தமிழக அரசு நெய்தல் படைய மீனவர்களுக்கு அமைச்சு வந்தா பாதுகாப்பா இருக்கும். 2026 அப்புறம் தேர்தல் முடிஞ்சு இந்த நெய்தல் படைய அமைச்சு தர விட இப்பவுமே
மீனவர்களுக்கு மீனவர்களை வச்சு இந்த நெய்தல் படையை அமைச்சு அவர்கள் கொடுத்தா நல்லதா இருக்கும். மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டமா இருக்கும். நாட்டு படகு வச்சுதான் தொழில் பார்த்து கொண்டு இருக்கோம். கட்டுமான விலை தொடர்ச்சியா ஏறிக்கொண்டே போயிட்டு இருக்கு. இப்படி தொடர்ச்சியா விலையேற்றம் இருப்பதுன்னா ஒரு படகு வாங்குறதுக்கு சிரமமா இருக்கு. மானிய விலையில் இந்த போட்டை அரசு பெற்று தந்தால் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த மீனவர்கள் சார்பா கோரிக்கையா ஒன்று வச்சிடும். நன்றி.